நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங் மாடுலர் ப்ரோக்ராமிங் இன்க்ளூட்ஸ். அதோட மாடுலர் ப்ரோக்ராமிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன, எதெல்லாம் இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். முதல்ல எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு லெஸ் கோட் டு பி ரிட்டன் அப்படின்றாங்க. அப்போ மாடுலர் ப்ரோக்ராமிங்க்கு கோடிங் வந்து கம்மியாக எழுதுனா போதும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ சிங்கிள் ப்ரொசீஜர் கேன் பி டெவலப்டு ஃபார் ரீயூஸ் eliminating the needed to retype the code many times அப்படிங்கிறாங்க. அப்போ சிங்கிள் ப்ரொசீஜர், அப்போ சின்ன ப்ரொசீஜராக எழுதுனா போதும் ஓகேங்களா டெவலப் பண்ணுறதுக்கு. ஏற்கனவே ப்ரோக்ராம் எழுதி வச்சுக்கிட்டிங்கனாலும் அதை என்ன பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன இந்த இடத்துல அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரீடைப்பிங் கோட் மெனி டைம்ஸ் அப்படின்னாங்க. ஒரே ப்ரோக்ராமை திருப்பி நம்ம என்ன பண்ண தேவையில்லை, டைப் பண்ண தேவையில்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்டோர் ஆகுது, லைப்ரரியில் ஸ்டோர் ஆகுது. அங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ரோக்ராமை எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கேன் பி டிசைன் மோர் ஈஸியலி பிகாஸ் எ ஸ்மால் டீம் டீல் வித் ஒன்லி எ ஸ்மால் பார்ட் ஆஃப் த என்டையர் கோட் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணுறது எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும். அந்த ப்ரோக்ராம் டிசைன் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமாக வச்சு என்ன பண்ணுறாங்க, இப்போ கோடிங் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ரைட்டுங்களா, புரியுதுங்களா? நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலர் ப்ரோக்ராமிங்ஸ் அலோஸ் மெனி ப்ரோக்ராமர்ஸ் டு கொலாபரேட் ஆன் த சேம் அப்ளிகேஷன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு டீமில் 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் எழுதக்கூடிய ப்ரோக்ராமையும் ஒன்றா சேர்த்து ஒரே மாடுல்ஸை கொண்டு வராங்க, ஒரே ப்ரோக்ராமாக கொண்டு வராங்க. அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அலோஸ் மெனி ப்ரோக்ராமர்ஸ் டு கொலாபரேட் ஆன் த சேம் அப்ளிகேஷன். அப்போ ஒரே அப்ளிகேஷனாக நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த கோட் இஸ் ஸ்டோர்டு அக்ராஸ் மல்டிபிள் ஃபைல்ஸ் அப்படின்றாங்க. அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே பார்த்துருக்குறோம் மெனி ப்ரோக்ராம்ஸ், நிறையா ப்ரோக்ராமர்ஸ் எழுதுகிற கோடிங்கை தனித்தனியாக ஒவ்வொரு ஃபைலாக ஸ்டோர் பண்ணுறோம். அதுதான் இந்த இடத்துல மல்டிபிள் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கோட் இஸ் ஷார்ட், சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். கோடு எப்படி இருக்கும், சின்னதாக இருக்கும், ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரியும் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடிங் சின்னதாக இருக்குனால நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கோடிங்கை நாம்ளே எழுதக்கூட போகலாம். ஓகேங்களா, எழுதலாம். ஓகேங்களா, அப்போ ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருந்தால் யார் வேணாலும் அந்த கோடிங்கை எழுதலாம். அடுத்தது எரர்ஸ் கேன் ஈஸியலி பி ஐடென்டிஃபைடு எஸ் தே ஆர் லோக்கலைஸ்டு டு எ சப்ரூட்டீன் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமை ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணுறதுனாலையோ சப்ரூட்டீனாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணலாம், எரரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அது எங்கே ஸ்டோர் பண்ணுறோம், லோக்கலைஸ்டாக ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போ இது என்னவா யூஸ் பண்ணுறோம், சப்ரூட்டீனாகவும் ஃபங்க்ஷனாகவும் யூஸ் பண்ணுறோம். த சேம் கோட் கேன் பி யூஸ்டு மெனி அப்ளிகேஷன். ஒரே ப்ரோக்ராமை திருப்பி வெவ்வேறு அப்ளிகேஷனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, த ஸ்கோப்பிங் ஆஃப் வேரியபிள்ஸ் கேன் ஈஸியலி பி கண்ட்ரோல்டு. ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங் மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, புரியுதா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்சஸ் கண்ட்ரோல், ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகேங்களா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னா செக்யூரிட்டி ஆஃப் டேட்டா ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சஸ் கண்ட்ரோல் இஸ் எ செக்யூரிட்டி டெக்னிக் தட் ரெகுலேட்ஸ் who or what can view. அப்போ யாரெல்லாம் பார்க்குறாங்க, யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ரிசோர்ஸ் இன் த கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டேட்டாவை யாரெல்லாம் பார்க்குறாங்க, யார் யூஸ் பண்ணுறாங்க, யார் வியூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இட் இஸ் எ ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இன் செக்யூரிட்டி தட் மினிமைஸ் ரிஸ்க் டு த ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டான ரிஸ்க்கை என்ன பண்ணுது, கம்மி பண்ணுது. எது, அக்சஸ் கண்ட்ரோல். இன் அதர் வேர்ட்ஸ் டு அக்சஸ் கண்ட்ரோல் இட் இஸ் எ செலக்டிவ் ரிஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் அக்சஸ் த டேட்டா. அப்படின்னா இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கலாம்.
இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எதை இம்ப்ளிமெண்டட் பண்ணுறாங்க த்ரூ த அக்சஸ் மாடிஃபையர். சரிங்களா, எதில் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க எதை அக்சஸ் மாடிஃபையர்ஸ். அப்போ இதில் என்னென்ன அக்சஸ் மாடிஃபையர் கிளாசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் oriented languages such as C++, Java control the access to class members by public, private and protected as a keywords அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது கீவேர்ட்ஸ்னு சொல்கிறோம். ப்ரைவேட்டு, ப்ரொடெக்டட், பப்ளிக்கு கீவேர்ட்ஸ்னு சொல்லலாம். ஆர் கிளாஸ் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 3 விதமாக இதுக்கு பேர் இருக்குது. எதுக்கு ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக். ஓகேங்களா. ப்ரைவேட் மெம்பர்ஸ் ஆஃப் எ கிளாஸ் ஆர் டினைட் அக்சஸ் ஃப்ரம் த அவுட் சைடு த கிளாஸ் அப்படின்றாங்க. அப்போ இந்த C++லையும் ஜாவாவிலையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் மெம்பர்ஸாக கொடுத்துட்டோம் அப்படின்னா கிளாஸுக்கு வெளியில் போய் அக்சஸ் பண்ண முடியாது. ஒன்லி வித்தின் த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். தே கேன் பி ஹேண்டில்டு ஒன்லி ஃப்ரம் வித்தின் த கிளாஸ் அப்படின்றாங்க. கிளாஸ்க்கு உள்ளே மட்டும்தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியுமோ ஒழிய கிளாஸ்க்கு வெளியே அக்சஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா கிளாஸ் ஹலோ அப்படின்னு சொல்லிடுறேன். கிளாஸ் அப்படிங்கிறது கீவேர்ட், ஹலோ அப்படிங்கிறது என்னது கிளாஸ் நேம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா. அப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே வித்தின் கர்லி பிரேஸ்க்குள்ளே தான் இந்த கிளாஸ் இருக்கும். ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக் அப்படின்னு சொல்லியிருப்போம். கிளாஸ்க்குள்ளே இருக்கலாம். இந்த கிளாஸ்க்குள்ளே ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கிளாஸுக்கு வெளியில் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அக்சஸ் பண்ண முடியாது. வித்தின் இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பப்ளிக் டேட்டா மெம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆர் அக்சஸபிள் ஃப்ரம் அவுட் சைடு த கிளாஸ். கிளாஸுக்கு வெளியில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அக்சஸ் பண்ணிக்கலாம். The object of the same class are required invoking a public method. அப்போ கிளாஸ் விட்டு வெளியே அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா அது என்னவா மாற்றிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டா மெம்பர்ஸையும் பப்ளிக்காக மாற்றிக்கும். அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. This arrangement of private instant of variable and public method ensure principles of data encapsulation. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்கேப்சுலேஷன் அப்படின்றாங்க. ப்ரைவேட் வேரியபிளை என்ன வேரியபிளாக மாற்றிக்குது பப்ளிக் மெத்தடாக மாற்றிக்குது. ஓகேங்களா. இது எல்லாமே எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவாவிலையும் C++லையும், நாட் ஃபார் பைத்தான். ஓகேங்களா. இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ் ஆர் அக்சஸபிள் ஃப்ரம் வித்தின் த கிளாஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள் இன் த சப் கிளாஸஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா நோ அதர் ப்ராசஸ் இஸ் பர்மிட்டட் அக்சஸ் டு இட். திஸ் எனேபிள் ஸ்பெசிஃபைடு த ரிசோர்ஸ் ஆஃப் த பேரண்ட் கிளாஸ் டு பி இன்ஹெரிட்டட் பை த சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக் கொடுத்துருக்குறேன். இது வந்து கிளாஸுக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து சப் கிளாஸஸ் ஆர் இன்ஹெரிட்டட் கிளாஸஸ் மட்டும்தான். இந்த பப்ளிக் அப்படிங்கிறது வி கேன் அக்சஸ் டு ஆல் கிளாஸஸ். அப்போ பப்ளிக்காக கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ப்ரொடெக்டடுக்குள்ளேயும் ப்ரைவேட்டுக்குள்ளேயும் வி கேன் அக்சஸ். ஓகேங்களா. பட் ப்ரைவேட்டாக கொடுத்துருந்தோம்னா இதுக்குள்ளே மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். ப்ரொடெக்டட்லேயோ பப்ளிக்லேயோ அக்சஸ் பண்ண முடியாது. பட் ப்ரொடெக்டடாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா பப்ளிக்கை அக்சஸ் பண்ண முடியாது. அதோட இன்ஹெரிட்டட் கிளாஸ் என்ன ப்ரைவேட்டை அக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா. தெளிவாக புரிஞ்சிக்கணும். இது எல்லாமே ஜாவாவிலையும் C++. நான் திரும்பியும் தெளிவாக சொல்கிறேன். இது பைத்தானில் கிடையாது. பைத்தான் வில் பி டோட்டலி டிஃப்ரெண்ட். அதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. பைத்தான் டஸ் நாட் have any mechanism that effectively restricts access to any instant variable or method. அப்போ பைத்தானில் இதை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸோ இல்லை மெக்கானிசமோ கிடையாது. பைத்தான் prescripts convention of prefix the name the variable or method with single or double underscore to emulate the behaviors protected and private access specifiers அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த இடத்துல பைத்தான் ப்ரிஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா முன்னாடி நேமுக்கு முன்னாடி வேரியபிள் நேமுக்கு முன்னாடி என்னது சிங்கிள் கோட்ஸோ டபுள் அண்டர்ஸ்கோரோ கொடுக்குது. எமுலேட் த பிஹேவியர்ஸ் ப்ரொடெக்டட் அண்ட் ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். ஒரு சில
ஃபங்க்ஷன் மட்டும் என்ன யூஸ் பண்ணுறாங்க, ப்ரைவேட்டு ப்ரொடக்டட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆல் மெம்பர் இன் த பைத்தான் கிளாஸஸ் அண்ட் பப்ளிக்லி டிஃபால்ட். அப்போ C++ல் டிஃபால்ட்டாக எதுன்னு பார்த்துருப்போம், ப்ரைவேட் அப்படின்னு பார்த்துருப்போம். பட் பைத்தானை பொறுத்தவரை எது டிஃபால்ட் அப்படின்னா பப்ளிக். whereas default in C++, Java are private அப்படின்னு சொல்லிடுறாங்க. Any member can be accessed from outside the class environment in Python which is not possible in the Java. பைத்தான் யூஸ் பண்ணுறது எதில் நாட் பாசிபிள் அப்படின்றாங்க, ஜாவாவில் பாசிபிலிட்டிஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? தட்ஸ் ஆல் இந்த லெசன். இந்த லெசனில் நம்ம என்ன ஸ்கோப்பை பற்றி பார்த்தோம், என்ன எல்இஜிபி ரூல்ஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்குறோம், ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னா கடைசியாக பார்த்தோம். தட்ஸ் ஆல்.